ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சிந்துவும் சிவாவும் படுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் விடிஞ்ச உடனே கீழே எந்திரிச்சு எல்லாம் கீழே போகவும் உடனே சிவா மட்டும் எந்திரிக்கலேன்னு போர்வை எடுக்கிறாங்க. அன்னபூரணி பார்த்தா சிந்து சிவாவை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது சிவா அப்படின்னு சொல்லி கத்தவும் உடனே சிவா பயங்கரமாக ஷாக்காக எந்திரிக்கிறாங்க. அது வந்து பெரியம்மான்றாங்க. என்ன வந்து போயிட்டு இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்க சிவான்றாங்க. இவ கூட வந்து ஒன்ன இப்படி படுத்துட்டு இருக்கான்றாங்க. அக்கா என்ன சொன்னாலும் இந்த சிவா அடங்கவே மாட்டாங்கன்றாங்க. இந்த சிந்து அதுக்கு மேல இருக்கா, நம்ம சிவாவை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கான்றாங்க. இங்க பாரு, நான் அவ்வளவு தூரம் சொல்லி என்ன சிவா இதுன்றாங்க. பெரியம்மா இங்க பாருங்க, இதுக்காக என்னை சிந்தவே இப்படி பிரிக்கணும்ட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கீங்க. அம்மாவோட பேச்சு கேட்காதீங்க. அம்மாவுக்கு ஒரு நேயம், சிந்துக்கு ஒரு நேயமா. அம்மாவை வந்து உள்ள விடக்கூடாதுன்றீங்க, ஆனா மறுபடியும் அம்மாவை இந்த இடத்துலதான் படுக்க வச்சுட்டு இருக்கீங்கன்றாங்க. சிந்து இருக்கிற மாதிரி தான் அம்மாவும் இருக்கணும்னு சொல்லி தண்டனை கொடுத்தீங்க, ஆனா அம்மாவை நீங்க எந்த இடத்துல வச்சுட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க. அப்புறமா சிந்துக்கு மட்டும் இப்படி ஒரு தண்டனை நீங்க கொடுக்கலாம் சொல்லுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, முதல்ல அம்மாக்கான சரியான தண்டனையை கொடுங்க, அதுக்கப்புறமா சிந்துக்கான தண்டனையை நீங்க கொடுப்பீங்க அப்படின்றாங்க. அது வரைக்கும் அம்மா என்ன பண்றாங்களோ அதே மாதிரிதான் சிந்துவும் இருப்பான்னு சொல்லிட்டு சிவா போறாங்க. மகா அடப்பாவி இப்படி பண்ணிட்டு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. பாத்தீங்களாக்கா எப்படி பேசிட்டு போறேன்ட்டு. மகா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இதே சாக்கா வச்சு அப்படி வீட்டுக்குள்ள வர நீ நடிக்கிற, அதனாலதான் அப்படி பேசிட்டு போறான்றாங்க. சிவா இந்த அளவுக்கு எதிர்த்து பேசுறானு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் உன்னை வச்ச இடத்துல நீ ஒழுங்கா இருந்ததுன்னா இன்னைக்கு அவன் இப்படி பேசிருப்பானே, இந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்கன்ட்டு மகாவை திட்டிட்டு இருக்காங்க. இனி நீ எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும், வீட்டுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்றாங்க. இனி அண்ணன் எதுவுமே நீ அண்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சிந்துக்கு என்ன தண்டனை கொடுத்தனோ அதே தண்டனை தான் உனக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க மகா. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.